ஒன்றில் 5th சம்மு மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. இப்போது இந்த டேர்ம் எடுத்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் இந்த டேர்ம் எடுத்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போது 2x எடுத்துக்கிட்டு 2x மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுங்க. அப்புறம் 3 இன்ட்டு 2x மைனஸ் 4 புரியுதுங்களா? 2x எடுத்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 3 எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். பன்னெண்டாவது பாருங்கள், 2 × 2 4, இது x பவர் 1, இங்கே x பவர் 1, அப்போது x பவர் 2 மைனஸ், ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 4 8, ஒரு x தான் இருக்குது, இங்கே இல்லை, அப்போ x ப்ளஸ் 3 × 2 6, இங்கே ஒரு x தான் இருக்குது, அது x. அப்புறம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 4 12. இப்போது இதை ரெண்டையும் மட்டும் தான் ஆட் பண்ண முடியும் இல்லையா? இதெல்லாம் வேறு டேர்ம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறேன், 4x², இங்கே -8 ப்ளஸ் 6, அப்போது -2 வரும். அப்போது -2x -12 செகண்ட் சம்மு. இப்போ இந்த டேர்ம் எடுத்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இந்த 4 எடுத்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ y² எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக எழுதிக்கிறேன், 2y² ப்ளஸ் 3y, இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 4 இருக்குது, 4, அப்புறம் 2y² ப்ளஸ் 3 இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே y2 இருக்குது, இங்கே y2 இருக்குது, அப்போது y பவர் 4, இங்கே 1 × 2 2, இங்கே y1 இருக்குது, இங்கே y3 இருக்குது, அப்போது இங்கே பாருங்கள் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 1 × 3 3, y², இங்கே ஒரு 1, அப்போது y3. அப்புறம் இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் 4 × 2 8, இங்கே y², மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 4 × 3 12. அப்போ பாருங்கள் இதெல்லாம் ஸ்கொயரில் இருக்குது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இல்லை? இது 4, இது க்யூபு, இது ஸ்கொயரு, இதில் இல்லை. அப்போ அவ்வளோதான் சம்மது. இந்த டேர்ம் எடுத்து இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன், அப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். m² இன்ட்டு 5m² n² மைனஸ் n², இங்கே மைனஸ் m இருக்குது, மைனஸ் m 5m² n² மைனஸ் n². இங்கே பாருங்கள், இங்கே m², இங்கே m², அப்போ m பவர் 4 ஆகிடும் இல்லையா? 1 × 5 5, m² m பவர் 4, இங்கே n² இல்லாதனால n² அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் இந்த m² இன்ட்டு n², ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் m², இங்கே ஒரு n², அப்புறம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே m பவர் 1, இங்கே m பவர் 2, அப்போ 3 ஆகிடும் இல்லையா? 1 × 5 5, m1 m2வும் m3 ஆகிடும், அப்புறம் n², மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு m1 இல்லையா? அப்போ m பவர் 1 n². அவ்வளோதான், இந்த எந்த மாற்றமும் இல்லை. இது எதையும் ஆட் பண்ண முடியாது, ப்ளஸ் பண்ணவும் முடியாது. வேணா இந்த m5 கொண்டு வந்து இது m காமனாக வெளியே எடுத்து பண்ணலாம். அப்படி பண்ணால் கூட என்ன ஆகும், திரும்ப இதே ப்ராசஸ் வந்துடும் சரிங்களா? அதெல்லாம் இப்படியே விட்டுடலாம். 4th சம்மு 3 × x 3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 5 15, இது மல்டிப்ளிகேஷன் இல்லையா? அப்புறம் 2 × x 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 1 2. இப்போது அதே ப்ராசஸ் வந்துருந்துச்சு. இப்போ இந்த டேர்ம் எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த டேர்ம் எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3x இன்ட்டு 2x மைனஸ் 2 மைனஸ் 15 இல்லையா? மைனஸ் 15 2x மைனஸ் 2, 3 × 2 6, இது 1 இது 1, அப்போ x², 3 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 × 2 6, இது x1 தான் இருக்குது.
மைனஸ், ஏன்னா மைனஸ் போட்டோன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு 15 இன்ட்டு 2 30, இது எக்ஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 15 இன்ட்டு 2 30, இதுவே எக்ஸ் பவர் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அப்போ 6x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸும் மைனஸ் 30யும் மைனஸ் 36x ப்ளஸ் 30, அவ்வளோதான் சார்.